ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் கிங்டம். இன்றைக்கி நம்ம கார்டன் கிங்டமில் பார்க்க போகிற ரெசிபி டோராயாக்கி. குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த டோராயாக்கியை ரொம்ப சூப்பராக சுவையாக வெறும் ஓரியோ பிஸ்கட் மட்டும் பயன்படுத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டோராயாக்கி செய்கிறதுக்கு முதல்ல ஓரியோ பிஸ்கட் ஒரு 14 பிஸ்கட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 14 பிஸ்கட் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஃப்ளேவரில் வேணும்னாலும் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த க்ரீம் தனியாக, இந்த பிஸ்கட் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்படி ஒரு கத்தி வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், க்ரீம் தனியாக எடுத்து வச்சாச்சு, பிஸ்கட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறலாம். அதில் இந்த பிஸ்கட்டை மட்டும் உடச்சி சேர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம பிஸ்கட்டெல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கு தான் இப்போது இதை முதல்ல நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக பவுட்ரு ஆகிடுச்சு. கூடவே ஒரு 80 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பிஸ்கட் அப்படின்றதுனால பால் நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. 80 ml சேர்த்துக்கிறலாம், சரியாக இருக்கும். இப்போது இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பேன்கேக் ஊற்றுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக பேட்டர் தயாராகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கிறலாம். ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த மாவை எடுத்து ஊற்றலாம். இது கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருந்து தான் வேகணும். ஃப்ளேம் அதிகமாக வச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், சரியாக 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போது இங்கேயும் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இன்னும் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொன்று ஊற்றிக்கிறலாம். அதே மாதிரி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இன்னும் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்தாச்சு. இது எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சுட்டி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீமெல்லாம் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு கரண்டி வச்சு. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறலாம். அப்போ நமக்கு நல்ல க்ரீம் பதத்துக்கு கிடச்சிரும். நீங்கள் இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கிறலாம், நல்லாயிருக்கும். பால் பவுடர் அப்படின்றப்போ சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்கும்.
அதனால நான் பால் பவுடர் சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு வரணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்று போல். நீங்கள் எந்த ஓரியோ பிஸ்கட் ஃப்ளேவரில் வேணும்னாலும் செய்யலாம், சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு கேக் வச்சு இப்படி மூடிடலாம். மூடிட்டு இப்படி ஓரங்களை ஒன்று போல் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிறோம். அவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு. இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான டோராயாக்கி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிங்டமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.